ஓட்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே தனித்தனியாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏதாவது இருக்கா, அதனால வேறு எதுவும் ஒவ்வாமை வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் பாருங்கள், நான் வறுத்தெடுத்த ஓட்ஸை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தேவைக்கு நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை காய்ச்சி எடுக்க போகிறேங்க. மிதமான தீயில வச்சு காய்க்கணும். அதுபோல் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டே இருந்தோம்னா அது ஓட்ஸும் நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், அதை பக்குவம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் ஆற டைமில் நமக்கு இன்னும் திக்காகும். இதுக்கு கூட தாய்ப்பால் தேவைப்பட்டால் தாய்ப்பால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை